பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் திமுகவுக்கு ஆதார பலம், மாற்றவே முடியாது. அதனால தான் துணிஞ்சு திமுக எந்த பிரச்சனையும் பாஜக மையப்படுத்தி அரசியல் பண்ணுவாங்க. நீங்க நாங்க தான் எதிர்கட்சின்னு அதிமுக வந்தா கூட அது அதிமுக ஓரம் தள்ளிட்டு பாஜக ஃபோக்கஸ் பண்ற காரணம் என்னன்னா, அண்ணாமலை இருக்க வேண்டும், ஆர்.என். ரவி நீடிக்க வேண்டும் ஏன் முதலமைச்சரே சொல்றாரு. இந்த பாஜக வெர்சஸ் டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி குறைஞ்சி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே உருவாகி அது தங்களை நோக்கி நகரும்ன்ற ஒரு நப்பாசை. அதாவது கடைசி கால ஒரு அதிமுகவுடைய 3 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அது திமுக பயன்படுத்தி கொண்டது. அது மீடியா எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண அனுமதித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி பத்தி அதிருப்தி இருக்கு. ஆனா யார் பேசுறாங்க? யாரா பேசினா அதுக்கு என்ன மாதிரி விளைவு ஏற்படும்? யாரு பேசுறது தடுத்தாங்கன்னு கேக்குறாரு. அதான் சொல்றேன், அதிருப்தி இருக்கா இல்லையான்றதே முதல் யாருக்கும் வெளிப்படல. அது வெளிப்படுத்துறதுக்கு யார் தயாரா இருக்கணும்? எதிர்கட்சிகள் தயாரா இருக்கணும். அதிமுக தயாரா தான் இருக்கு. நீங்க திமுக கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதியில் 498 ஏதோ சொல்வாரு, நம்பர் சொல்வார்ல. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு? ஒண்ணு கூட நிறைவேற்றலம்பார். இலவச பஸ் பயணம், கலைஞர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம், இலவச சிற்றுண்டி, இன்னும் எத்தனையோ ஸ்கீம் இருக்கு. திமுக செய்த நலத்திட்ட உதவிகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சொன்னதையும் சொல்லாதையும் திமுக செய்திருக்கிறது. ஆனாலும் அதிமுக என்ன சொல்லுது? வாக்குறுதிகள் இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க. இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கு. ஆனால் திமுகக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு திமுக நம்புறது மிகப்பெரிய தப்பு. முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது என்பது ஆகாத காரியம்.